விலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் தகுதி இல்லாத என்னை கூட தகப்பனே நீ தேர்வு செய்து இந்த வேளையிலே உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆனாலும் நீர் எங்களை நினைத்து அப்பா, எங்களை நீர் இந்த நாளிலே வழிநடத்தி வருகிறீரே, அந்த அன்பிற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். உமக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கத்தக்கதாக நீர் எங்களை பக்குவமாக பயன்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. இருதயத்தின் தியானங்கள் எல்லாவற்றையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் அப்பா நீர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் அவர்களுக்காக உற்சாகமாக ஜெபிக்கத்தக்கதான ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்ப வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம் அப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாக அல்ல தகப்பனையும் ஒரு குயவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு களிமண்ணாக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. மனைவது உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஒரு கனமுள்ள பாத்திரமாக தகப்பனே நீர் எங்களை வணைந்து வல்லமையாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அந்த உலகத்திலே அப்பா நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை கனப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட அப்பா நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு இமை பொழுதிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களை வழிநடத்தி வருகிற அன்பிற்காக நாங்கள் எந்த வேளையிலும் சரிக்கு விழுந்து விடாதபடிக்கு எங்களை தூக்கி நிறுத்துகிற உமது அன்பின் கரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தகப்பனே எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு இடைபடுங்க. நீர் எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம் அப்பா. அப்படியே நாங்கள் உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, உன்னதமானவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தேன். ஆமாப்பா, என்னுடைய கோட்டை நீர், என் தஞ்சம் நீர் அப்பா. உம்மை நான் நாடி வந்திருக்கிறேன். நான் சோராது அப்பா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதான ஜப ஆவி எங்களுக்கு தந்து எங்களை நிரப்புங்க. அதற்குரிய தடைகள் யாவற்றையும் நீங்க அகற்றி போட்டு அப்பா உடைய பாதத்திலே நாங்கள் அதற்காக தயை கேட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜபவே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல்
அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன், கண்ணீரின் ஜபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே, எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. ஆமாப்பா, இந்த ஜப வேளையிலே நாங்கள் உண்மை நாடி வந்திருக்கிறோம் சாமி. எங்களுடைய பாவங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஊற்ற வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்துங்க, நீர் எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தகப்பனே உடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லா கொடிய நேரங்களிலும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆம் தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. ஆகாரின் கண்ணீரை கண்ட தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை கூட நீர் காண வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. எங்களை இவ்வளவாக சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த நாட்களிலே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே. ஆனாலும் அப்பா, சுகவீனமான பிள்ளைங்களுக்காக நாங்கள் வருகிறோம். அவர்கள் படுகிற வேதனைகளை எங்களால் தாங்க கூடாது அப்படி இருக்கிறது அப்பா. உண்மை நம்பி வந்த பிள்ளைகளப்பா, உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளப்பா. ஆனாலும் அவர்களுடைய குடும்பங்களில எத்தனையோ சத்துருவின் கிரியைகள், அந்தகார சக்திகள் புகுந்து அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து போடுகிறதை நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்டதான சத்துருவின் தலையை தகப்பனே நீங்க நசுக்கி போட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. உங்களுடைய வல்லமையை நீர் அந்த பிள்ளைகள் மேல் ஊற்ற வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். தம்பி சகோதரன் ராஜசேகரி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மகள் செய்கிற ஊழியத்தை நீர் அருகினீர் தகப்பனே. எவ்வளவு அற்புதமான அப்பா ஊழியத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இப்படி ஒரு சோதனை வருவதை நாங்கள் அறிகிறோம். இந்த சோதனையிலிருந்து விடுதலையை தாங்க. மகனுடைய சரீரத்தை நீ முற்றிலுமாக கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய ஆணி பாய்ந்த ரத்தத்தினாலே நீர் ஊற்றி மகனை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குடும்பம் தனியா இருப்பது நல்லதில்லை என்று ஒரு ஏற்ற துணையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுடைய எல்லா பழக்கங்களையும் விட்டுவிட்டு மகன் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையிலே மகன் படுகிற வேதனைகளை நீர் அறிகிறீர் சுவாமி. பாவங்களை மன்னிங்கப்பா, மன்னித்து பரிபூர்ண விடுதலை கொடுங்க. அந்த மகளின் கண்ணீரை நீர் காண்கிற தேவனப்பா. அந்த நாளிலே ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த மகனுக்கு ஒரு துறவை காட்டினீரே. இந்த வேளையிலும் இந்த மகளின் கண்ணீருக்கு இறங்கி இந்த மகனுடைய சரீரத்துல இருக்கிறதான அந்த பொல்லாத கிரியைகளை நீர் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமேப்பா. நம்முடைய வேதத்திலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண்கிறோமே. நாகமானின் குஸ்ரோகத்தை நீக்கினீரே, எசேக்கியாலின் துன்பத்தை நீக்கி இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கூட ஏற்பட்ட இக்கட்டில் இருந்து நீ நீக்கி 20 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீரே அப்பா. அப்படியாக இந்த மகனுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்யுங்கப்பா. அந்த இடத்துல உடைய ஆணி பாய்ந்த கரங்கள் பழட்டப்பா. உடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் மகனுக்குள் பாய்ந்து வரட்டோப்பா. மகன் வடிக்கிற கண்ணீருக்கு தகப்பனே நீர் அந்த படுக்கையை மாற்றி போட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். மகளை நீர் முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துங்க. அது இருந்த இடம் தெரியாமல் அப்புறப்படுத்தி போடுங்க. அந்த குடலை கழுவி சுத்திகரிங்கப்பா. உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. மகளின் கண்ணீரை காண்கிறேன் தகப்பனே. எங்களுடைய கண்ணீர்களை கூட நீர் கண்டு மகனுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமா கொடுக்க. அப்படியாக எங்க ஜப ஐக்கியங்களிலே இருக்கிறதான அப்பா கேன்சர் நோயினாலே துன்பப்படுகிற
ஜெயக்குமார் அவர்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பொல்லாத அப்பா, இந்த பொல்லாத கொள்ளை நோய் எங்களுடைய சரீரங்களிலிருந்து எடுபட்டு போக வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். எங்கள் ஜெப ஐக்கியங்களிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இல்லாதபடிக்கு அப்பா, உண்மை நாடி ஓடி வருகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கண்டு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. பரிபூர்ண விடுதலை கொடுங்க. நீர் கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஏழையாகி எங்களுடைய கண்ணீர்களை கண்டு தகப்பனே, நீர் பரிபூர்ண விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமான்னு கொடுக்க இருக்கோம். அப்படியாக எங்களுடைய தேசத்திலே இந்த கொள்ளை நோயினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கண்களில ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, அப்படியாக என்னுடைய நண்பிக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவர்கள் விதைத்த கண்ணீருக்கு நீ நல்ல அறுவடையை கொடுத்து இந்த நாளிலே அவங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறீர்கள். அப்படியாக எங்கள் ஜப குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தை கொடுத்து உண்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆந்தகப்பனை சரீரத்துள்ள எல்லா இன்செக்டையும் நீர் எடுத்து போட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அதை உண்டாக்குகிற கிருமிகள் எல்லாத்தையும் நீங்க அப்புறப்படுத்தி போடுங்க. அவங்க உண்ணுகிற உணவையும் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. ஹீமோ கொடுக்கும் போது பிள்ளைகள் தாங்கத்தக்கதான பலனை தாங்க தகப்பனே. அந்த ஹீமோவானது மறுபடியும் கொடுக்கப்படாதபடிக்கு நீர் அப்புறப்படுத்தி போடுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் 38 வருடம் படுக்கையில் இருந்த மகனை நீர் ஒரே வார்த்தையினால எழுப்பினீரே, நடக்க செய்தீர். அப்படியாக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இஸ்ரவேலின் ரண வைத்தியரை இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஆம் தகப்பனே, உலக பிரகாரமான அறிவினால் உண்டான கல்விகளால் அல்ல தகப்பனே, உம்முடைய வல்லமையினாலே குணப்படுத்தும். உம்முடைய வல்லமைக்கு மகிமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை துதிக்க எங்களுடைய ஜப ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை துதிக்க, அநேகருக்கு சாட்சியாக விளங்க, அநேகர் உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்றி போடுங்கப்பா. விசுவாசத்தை கொடுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. நீ நிச்சயமாக செய்வீர் என்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை கொடுத்து பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து நீர் பலப்படுத்த வேண்டுமாறு கூட கஞ்சிருக்கோம். அப்படியாக எங்களுடைய தேசத்தில் இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலையை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கும் போதும் அப்பா, எங்களுடைய மனதிற்கு எவ்வளவு கலக்கமாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஏன் இந்த கொள்ளை நோய், எதற்காக இது அனுப்பப்பட்டது, எதற்காக உம்மால் அனுமதிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியவே இல்லையே சுவாமி. நாங்கள் செய்த பாவங்களா அல்லது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களா, எது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எது என்றாலும் அப்பா, நீர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போட நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் அப்பா. பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். அப்படியாக எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் உடைய பாதத்துல வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பலிபீடத்தின் வண்டியிலே நாங்கள் அமர்ந்திருந்து ஜெபித்து வெற்றியை பெறக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்படியாக மறுபடியும் உங்களுடைய தேசத்தை நிலையை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிற எலெக்ஷனை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அநேக சட்ட திட்டங்களை போட்டு மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய மனங்கள் பதறுகிறது தகப்பனே. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்த அமலேக்கியரை முறியடித்து போட்டது போல இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருகிறதான இந்த மக்களை நீர் முறியடித்து போட்டு ஜெய கிறிஸ்துவாகிய நீர் அவ்வளவு பேர்களை அப்பா சவுலை பவுலாக மாற்றியது போல உமக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு மக்களை நீர் மாற்றி போட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். எங்களுடைய தேசம் முழுவதும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கருத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆமாப்பா, எங்களை இரவும் பகலும் மறவாமல் எங்களை நினைத்து தகப்பனே நீர் எங்களை இதுவரை நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இனிமேலும் எங்களை நடத்த போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆம் தகப்பனே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். எவனேச நீதானையா. ஆமாப்பா, இம்மட்டும் எங்களை காத்தவரே எமரேசரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர்தான் எங்களை நினைத்து எங்களை பாதுகாத்து வருகிறீங்கப்பா. இதுவரை உதவி நீரே, எல்ரோ எல்ரோ என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, பாவத்திலே இருந்து என்னை கூட ராஜா இந்த வேளையில நீர் பரிசுத்தப்படுத்தி தகப்பனே இந்த இடத்துல நீர் கொண்டு வந்து நிறுத்தி துதிக்க ஸ்தோத்திரிக்க என்னை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சேர்த்துறப்பா. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்பமா. மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தள்ளாட விடைவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தயற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அப்பா. இந்த வேளையிலும் எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க சாமி. உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நான் ஒன்றுமில்லை அப்பா, என்னிலே ஒன்றுமில்லை. என்னை பலப்படுத்துங்க. என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கும். எல்லா தடைகளையும் நீங்க அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. தடைகளை அப்புறப்படுத்தி போடுகிறவர் நீர் தகப்பனே. தடைகளை எடுத்து போட்டு அப்பா எனக்கு நல்ல பலனை தாங்க அப்பா. எங்களுடைய தேசத்தின் மக்களுக்காக, எங்களுடைய நாட்டின் எல்லைப்புறங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க அப்பா. வரப்போகிற கொடிய நோயானது, அந்த சிக்கன் குனியா என்ற அந்த நோயானது வராதபடிக்கு அப்பா நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடிய நோயினாலே எங்களுடைய தேசத்தின் மக்கள் துன்பத்தை அனுபவிக்காதபடி காத்துக் கொள்ளுங்க. கொரோனாவினாலே துன்பப்பட்டது போதும் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. எங்களுடைய பாவங்களுக்கு எங்களை தண்டிக்காதபடி இந்த நோய் ஆனது, சிக்கன் குனியா என்ற நோயானது வராதபடிக்கு தகப்பனே நீங்க தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசத்துல இருக்கிறதான கொலை, கொள்ளை அப்பா, கற்பழிப்பு போன்ற
காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்தி போடுங்க. எங்களுடைய பெண் பிள்ளைகள் இந்த உலகத்திலே நடந்து செல்ல முடியாத கொடுமையான காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. அறிவியல் முன்னேற்றத்தினாலே ஏழை எளிய மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வைக்கிற பணத்தை கூட திருடி கொண்டு போவதை நாங்கள் அறிகிறோம். அப்ப அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட முறைகேடான செயல்களை செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் சந்திக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்பா ஆம் தகப்பனே, எங்களுடைய தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக வரத்தக்கதாக, எல்லாரும் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக, உண்மையே பற்றி பிடிக்கத்தக்கதான கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பேசுங்கப்பா. அரசியல் தலைவர்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதம மந்திரியை, முதலமைச்சரை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எங்களுக்கு தெரியாது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறோம். அவருடைய கடின இருதயங்களா அல்லது மென்மையான இருதயங்களா என்பது எங்களுக்கு தெரியாது. உலகத்திலே தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்பதற்காக இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார்களா அல்லது தீமைகளை செய்கிறார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர். தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்டவர் நீர். அவர்கள் இந்த இடத்திலே இருக்க வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் என்ன நோக்கத்தோடு நீர் அவர்களை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்ட தேவனப்பா. மோசையை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தலைவனாக நீர் ஏற்படுத்தியது போல இந்த மக்களை என்ன நோக்கத்தோடு இவர்களை தலைவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உலகம் பலவிதமாக பேசுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தகப்பனே, ஒரு உண்மையும் உத்தமுள்ள மோசையை போல உண்மையும் உத்தமுள்ள மகனாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை நீர் மாற்ற வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அவர்களுக்குள்ளே உடைய கிரியைகள் நடப்பிக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். ஆம் தகப்பனே, மோசையை போல அவர்கள் தமிழ்நாட்டை நடத்த நீர் அவர்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஞானத்தையும் நீர் கொடுங்கப்பா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானமுள்ள இருதயத்தை தகப்பனே நீங்க கொடுத்து நாட்டில் உள்ள சீர்கேடுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் சொத்தினாலே பகை, விரோதங்கள், கொலை, அப்பா இந்த கொலையினாலே வருகிற இரத்தப்பழியை அவனவன் மேல் சுமத்துவேன் என்று சொல்லியிருக்கேன். காயினின் இரத்தப்பழியை நீர் சுமத்தினேரே, அப்படியாக அதை உணராதபடிக்கு அப்பா நாங்கள் பட்டயத்தை எடுத்தோம், பட்டயத்தால் விழுவோம் என்ற எண்ணம் கூட இல்லாதபடிக்கு துணிந்து செய்கிறார்களே, அதனால் என்ன நன்மை என்பதை அறியாதபடி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறது நாங்கள் அறிகிறோம் சுவாமி. எவ்வளவு கொடுமையான காரியங்கள் அப்பா. அந்த ஊழியக்காரனுடைய வாயிலே அப்பா மாட்டு சாணத்தை வைத்து அப்பா இயேசுவை மறுதலிக்க சொல்லி துன்பப்படுத்துகிறேன் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆனால் நாங்கள் எவ்வளவோ பாக்கியம் உள்ளவர்கள், நாங்கள் எந்த பாடுகளும் படாதபடி இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் தகப்பனே. உடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்பா. அந்த ஜபா வாஞ்சையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொட்டுங்க ராஜா. வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய நாட்களும் மாறலாம் சுவாமி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறாதபடி அதற்கு முன்பதாக நீர் வந்து ஒவ்வொரு மக்களையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரருக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்க ராஜா, நீங்க தொடுங்கப்பா. அம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே. நீ சொல்லியிருக்கீங்க, இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல் மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கு. அப்படியாக அந்த மக்கள் மனம் மாற அப்பா தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க நீர் உதவி செய். அந்த நாளிலே சவுல் துன்பப்படுத்தினான், ஆனாலும் நீ துக்கப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு அவனை பவுலாக மாற்றியது போல இந்த மக்களுக்கு முன்பாக நீர் வெளிப்படுத்தி பட்டு தகப்பனே அவர்களை நீர் மாற்ற வேண்டுமாறு, பவுலாக மாற்ற வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவருக்காக உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. எங்களுடைய நாட்டின் வறுமை நிலையை போக்குங்கப்பா. ஒவ்வொருவரும் நல்லபடியாக நேர்மையாக வழியிலே தங்களை பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளத்தக்கதான நல்ல இருதயத்தை கொடுங்க. நேர் வழியில் நடக்கக்கூடியவர்களாக விக்கிரக வணக்கத்தை விட்டு விட்டு உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள வரத்தக்கதான கிருபைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிற ராஜா, நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன்
உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொள்ளார். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு நீங்கள் பிடித்தார். உம்பலையில் பிடிபட்டார், தலைவனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், இதற்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. ஆமாப்பா, நீர் பெரிய நம்பிக்கைக்குரியவரப்பா. உண்மை நாங்க வந்திருக்கோம் சுவாமி. பவுல் அந்த நாளிலே உண்மை நம்பி வந்து ஒரு தலைவனாக செயல்பட்டது போல அப்பா, எவ்வளவு புயலிலே நாங்கள் மாட்டினாலும் அதிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற வல்லவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய வசனமும் உம்முடைய சமூகமும் அப்பா எங்களுக்கு போதுமானதா இருப்பதற்காக உமக்கு நன்மை செலுத்துகிறோம். எங்களுடைய சொந்த ஆற்றலால் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அதனாலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே தினமும் போராடி ஜெபித்து அப்பா உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்று தேறி அதன் மூலமாக நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக தகப்பனே நீர் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம் அப்பா. உடைய வார்த்தை உண்மை உள்ளது. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று அப்பா எங்களை பாதுகாத்து வருகிறது. நீர் எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டு அப்பா நீர் எங்களை வலிமையாக வழிநடத்தி வருகிறீரே. நாங்கள் கெட்டு எப்பொழுதோ போயிருப்போம், அழிந்து போயிருப்போம் அப்பா. ஆனாலும் எங்களை அழியாதபடிக்கு உம்முடைய நேச கரம் எங்களை தூக்கி உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய கையிலே ஒரு களிமண்ணாக இருக்கும் போது நீர் குயவனாக எங்களை வணைந்து இப்படியான ஒரு பாத்திரமாக இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க, உலகத்தின் மக்களுக்காக ஜெபிக்க எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அந்த அன்பிற்காக, நாங்கள் அழிந்து விடாதபடி எங்களை பாதுகாத்த கிருபைகளுக்காக அப்பா எங்களை நீர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட வர வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் அக்னியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கூட கொஞ்சம் மறுபடியும் அப்பா
எங்கள் குழுவில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நோய் நாயில் வாடுகிற மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்களை உம்முடைய கரத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து பவுல் எப்படி தலைவனாக மாறினாரோ அப்படியாக இந்த பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டு பரிபூர்ண விடுதலையை கொடுங்கப்பா. இன்னும் ஆயுசு நாட்கள் இருக்க தகப்பனே. அவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டிய நாட்கள் இருக்க தகப்பனே. அந்த குறைந்த நாட்களிலே அவர்கள் மடிந்து விடாதபடிக்கு அதிலே நீர் வியாதி படுக்கையை மாற்றி போட்டு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தை நீர் கொடுத்து உமக்கு சாட்சியாக உடைய வேதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கழுதைகளாக நீர் மாற்ற வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருக்கோம். அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து உம்மிடத்திலே உறுதியாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறோம் தகப்பனே. நீர் நிச்சயமாக அதை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். விடுதலையை தருகிறவர், விடுதலை நாயகன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆனந்த கண்டிப்பாக அவர்களை மாற்றப் போகிற கிருபைகளுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கே ஒரு மன ஒற்றுமை உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அப்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தால் ஒரு மன ஒற்றுமையோடு இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வடிக்கிற கண்ணீரை நீர் காண்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் எங்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களை கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆம் தகப்பனே, நான் ஒன்றுமில்லை அப்பா. நீர் மேன்மைப்படவும் நான் சிறுமைப்பட வேண்டாப்பா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.